தேவதையும் ஓநாயும். கொல்கத்தா அரசு மருத்துவமனை. ஒரு ஓநாய் அதிகாலை சுமார் 3 மணி இருக்கும். மருத்துவமனை பிணவரை வாசலில் உறக்கத்தோடு இருந்த காவலாளியை தாண்டி அவன் பிணவரை உள்ளே செல்கிறான். காவலாளி சொல்லுகிறார், பிணங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும், அவர்களை என் தொந்தரவு செய்கிறாய். பிணம் எப்படி உறங்கும்? அவருக்குள் இருக்கும் மனிதம் சொல்லுகிறது. ஓநாய் சொல்லுகிறது, வழக்கம் போலதான், நம்பரை மட்டும் சொல் என்று சொல்லி அங்கே இருக்கும் இறந்து போன இளம் பெண்ணுடன் கருமாந்திரத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லுகிறேன். ஓநாய் மோப்பம் பிடிக்கிறது. இறந்து போன இளம் பெண்ணை காவலாளி மனதில் சொல்லுகிறார். ஓநாய்க்கு 4 மனைவிகள், ஒரு மனைவி கூட இல்லை. கொடூரமானவன். முடியாது என்று 3 மனைவி இருந்தாலும் தீர்ந்திருந்த தினமும் விபச்சார விடுதிக்கு சென்று வருவான். இன்னும் தொடர்பு வேறு அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் இவனுக்கு முழுக்க ஒத்துழைப்பு. காரணம் பணம். இறந்து போன பெண்களை கூட விட்டு வைக்காத கேவலம்தான் இந்த ஓநாய். காவல்துறை உங்கள் நண்பன், இதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஓநாய் காவல்துறைக்கு நண்பனாக செயல்பட்டிருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இந்த ஓநாய் காவல்துறை அதிகாரிகளோடு நடந்து செல்லும் காட்சி பார்க்கும் பொழுது உண்மையாகவே பார்ப்பவர்கள் அனைவருக்கும் வயிறு எரியும். இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு சக நண்பனோடு தோழமையாக நடந்து சொல்வதைப் போல நடந்து வருவான். அவனை பார்க்கும்போது எந்தவிதமான சிறிய குற்ற உணர்ச்சி கூட அவனுக்கு இருக்காது. இந்த காம கொடூரன் ஓநாய்க்கு அவனை கைகோர்த்து அழைத்துச் செல்லும் காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும் பொழுது தோன்றும், நாம் இனி இந்தியாவில் இருக்கிறோம் என்று. உண்மையாகவே நாம் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர் இந்த வழக்கில் இருக்கிறார் என்றால் அவர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவர் அவரிடம் இருக்கும். உண்மைதான். இந்த வழக்கு எவ்வளவு தீவிரம் அடைய காரணம். வழக்கமாய் இப்படியெல்லாம் நடக்காது. இந்த பெண் பயிற்சி மருத்துவர் அரைகுறை நிர்வாண உடையுடன் இரத்த வெள்ளத்தில் பார்த்த பிறகு உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்யப்படவில்லை. போலீசார் வரும் வரை காத்திருந்து வாக்குவாதம் செய்து 1.5 மணி நேரமாக அந்த பெண் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பது இன்னொரு கொடுமை. அவளை பார்த்தவுடன் முதலுதவி அதை செய்திருந்தால் அவள் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்குமோ என்னமோ. திரைப்படத்தில்தான் மருத்துவர்களுக்காக காத்திருக்கும் நோயாளி. அவள காட்சிகளை நாம் பார்ப்போம். ஆனால் இங்கு ஒரு பெண் மருத்துவர் முதல் உதவி செய்ய ஆள் இல்லாமல் தவித்திருக்கா. வயிறு முழுக்க மதுபானம் அருந்திவிட்டு போதை தலைக்கு ஏறிய பிறகு நடந்த காம கொடூரன் ஓநாய் சம்பவம் செய்திருக்கிறான். மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் கேடு. மதுபானம் குடித்துவிட்டு வாகன ஓட்டாதே. இப்படி வாசகங்கள் அநேகம் நம் கண்களில் பட்டிருக்கும். இருப்பினும் சொல்கிறேன், அதுதான் மது தான் அனைத்து குற்றங்களுக்கும் காரணம். இந்த ஓநாயும் முழுக்க மது அருந்திவிட்டு அவனும் களைப்பில் உறங்க செல்லும் முன் இந்த ஓநாய் கண்களில் ஏன் தேவதை பட்டது? மது அனைத்து குற்றத்திற்கும் காரணம். இந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதை விட வேறு சிறந்த காரணமானவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியில் அவர்களிடமே நீதி எதிர்பார்ப்பது பெரிய கேவலம். அந்த மதுவை அரசே விற்பது அதைவிட பெரும் கேவலம். இப்பொழுது குற்றவாளி யார்? சம்பவம் நடந்த அதே இடத்தில் ஓநாய் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும். அதுவே நீதி.